ஓம் சாந்தி. சூட்ச்ம உலகத்திலிருந்து அவ்யக்த பாப்தாதாவின் தெய்வீக செய்தி. இது குல்ஜார் தாதி மூலமாக ஜூன் 6, 1980 தாதி மூலமாக வந்த செய்தி. இன்று அதிகாலை அமிர்த வேளையில் அதிக பிரியமான பாப்தாதாவின் ஆதிக்கத்தில் உள்ள சூட்ச்ம உலகில் நுழைந்ததும் தூரத்தில் இருந்தவாறே ஒரு அதி அற்புதமான காட்சியை நான் கண்டேன். தாதி சொல்கிறாங்க, அவங்க அமிர்த வேலையில் போன உடனே சூட்ச்ம லோகத்தில் அப்பாவை பார்த்தேன், ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வ சக்திவானாகிய பாபா சக்தி வாய்ந்த சூழ்நிலைகளுக்கு இடையே மிக பரவசமாகவும் அழகாகவும் மிக சுறுசுறுப்பான ஈடுபாட்டுடனும் காணப்பட்டார். அங்கிருந்து மெல்ல மேலே அவரை நோக்கி சென்றபோது சரீரமற்ற நிலையை மேலும் மேலும் அனுபவம் செய்தேன். தாதி அவங்க பாபாவை பார்த்துட்டு பாபா கிட்ட முன்னேறி போகிறப்ப தாதி ஆசரீர நிலையை அனுபவம் செஞ்சாங்களாம். தொடர்ந்து ஆத்மீக போதையும் சக்தியும் நிரம்ப பெற்று தந்தைக்கு நிகரான சிவசக்தியாக அவர் முன் போய் சேர்ந்தேன். எனினும் இந்த சக்தி வாய்ந்த அனுபவம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருந்தது. இருந்தாலும் எப்பொழுது இதை பற்றிய எண்ணம் வருகிறதோ அப்பொழுது இதே மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த புது அனுபவம் ஏற்படுவதை இன்றும் நான் உணர்கின்றேன். பாபா என்னை பார்த்ததும் புன்முறுவல் செய்தார். இனிமையான குழந்தையே, உனக்கு இத்தகைய சிறிது நேர அனுபவம் கூட அசரீரி நிலையில் இருக்கும் அபியாசத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்றார். நான் பதிலுக்கு, பாபா, தாங்கள் கூறியது முற்றிலும் சரியானது. உண்மையிலேயே நான் அடைய வேண்டிய கடைசி லட்சியத்தை அடைந்து விட்டதாகவும் மாஸ்டர் சர்வ சக்திவானாகவே ஆகிவிட்டதாகவும் அனுபவம் செய்தேன். வெகு அற்புதம் என்றேன். பாபா மீண்டும் எனது செவிகளில் மெல்ல கூறினார், குழந்தாய், நீ இந்த ஸ்திதியை நாள்தோறும் அடிக்கடி அபியாசம் செய்து வர வேண்டும். வெகு விரைவில் இந்த பிரபஞ்சத்தில் அநேக குழப்பங்கள் உண்டாகும். அத்தியாவசிய பண்டங்களின் விலை ஏற்றமும் மனக்குழப்பங்களும் நோயும் மென்மேலும் மனிதர்களை அவதிக்கு உள்ளாக்கும். மக்கள் என்ன செய்வது என்று அறியாது தத்தளிப்பார்கள். அவர்களது ஆசைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகிறது என்றும் காணல் நீராகிவிட்டது என்றும் உணர்வர். அரசியல், மதம், பொருளாதார நிலை தாழ்வடைந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையும் கைக்கு எட்டாததாக ஆகிவிடப் போகிறது. இப்போ வர்ற காலங்களில் இந்த மாதிரி நடக்கும்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பொழுது மக்களிடையே பீதியை தணிப்பதற்காக இந்த அபியாசத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆசரீரியாக இருக்கிற ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டு இருக்க சொல்கிறாங்க அப்பா, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு. மேலும் பாபா கூறினார், இதன் பலன் ஒரு மகத்தான புரட்சிகர மாற்றமாக இருக்கும். இந்த உலகமே ஒரேடியாக மாற்றத்திற்கு உள்ளாகும். எப்படி நடக்கும்? இந்த புருஷார்த்தம் பண்ணுறதுனால உலகத்தையே மாற்ற முடியும்னு அப்பா சொல்கிறாங்க. இன்று மனிதர்கள் தங்களது உலகாயுத இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக மிக மோசமான தரங்கட்ட பல்வேறு வழிகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதற்காக தங்களது ஒழுக்கத்தையும் நேர்மையையும் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட வழிகளை மேற்கொண்டாலும் இவர்களது பேராசைகள் பூர்த்தி அடையாத நிலையிலேயே இருக்கின்றன மற்றும் ஐம்புலன்களின் இன்ப வேட்கை தணிந்த பாடில்லை. இவர்களது நிலை புதைக்குழியில் சிக்குண்டு தவிப்போரின் நிலையாகவே உள்ளது. இவ்வாறு புற இன்பங்களை நாடி தளர்ந்து தோல்வி கண்ட பின் இவர்களது ஆன்மா விழிப்படையும். அதன் பின்னர் இவர்களது முகம்
சத்தியத்தின் பக்கமாக திரும்பும். இறைவனை நாட வேண்டும் என்ற விருப்பம் உடனடியாக ஏற்பட்டு விடாது. இதுகாரும் தங்களது இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக தாங்கள் மேற்கொண்ட வழிகளைத் தவிர வேறு இன்னும் ஏதாவது வழி உள்ளதா என்று தேடி அலைவர். முடிவில் மனம் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு புது வழி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கத் தொடங்குவர். பின்னர் ஆகா, கடவுள் ஒருவரே நிம்மதி அளிக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு இறைவனை நாடுவர். இதுவே அந்த திருப்பம் ஆகும். உலக அளவில் ஆட்கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவதற்கான ஒரே வழியும் ஒரே துணையும் இறைவனே என்ற உறுதியான நம்பிக்கையும், மறுபக்கம் தங்களது வீண் ஆசைகளும் பிறவற்றின் மீது வைத்திருந்த நம்பிக்கைகளும் முடிவதும் வலுவடைந்து உலகம் முழுமையும் இவ்வுணர்வு சூறாவளியாக பரவும். எல்லார் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையும் உடஞ்சி போகும்னு சொல்கிறாங்க அப்பா. அது இப்போ கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு வலுவான உணர்வு மற்ற யாவற்றையும் வெற்றி கொள்ளும் சக்தியாக மேலோங்கி நிற்கும். செண்டின் நறுமணம் வெகு விரைவில் வாயுமண்டலத்தில் பரவுவது போல எல்லாருடைய கவனமும் ஒரு முகமாக இறைவனை நோக்கி திரும்பும். இவ்வாறாக எல்லா ஆத்மாக்களையும் பிடித்திருந்த அழுக்காறுகள் விலகும். இறைவனிடம் அன்பும் மரியாதையும் பெருகும். இந்த நேரமே குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக ஞான விதைகளை தூவுவதற்கு உகந்த நேரமாகும். அப்பொழுது மக்கள் அனைவரும் மிக அன்போடும் ஈடுபாடோடும் ஏற்றுக்கொண்டு உடனடி பலனை பரமாத்மாவிடம் இருந்து உங்கள் மூலமாக அடைய பெறுவர். இந்த நேரத்தை பயன்படுத்துவதற்காகவே நீங்கள் தந்ததை போல் மாஸ்டர் சர்வ சக்திவான் நிலை வேண்டும். இதன் மூலமே மக்கள் அடையப்பெற்ற புதிய நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஆசீர்வாதிக்கப்படுவர். இதை அறிந்தவுடனே பாபா ஆழ்ந்த மௌனமாகிவிட்டார். இதை அறிவித்த உடனே பாபா ஆழ்ந்த மௌனமாகிவிட்டார். சிறிது நேரம் கழித்து பாபா, நீங்கள் வேறெங்காவது சென்றிருந்தீர்களா என கேட்டதற்கு ஆம் என்று பதிலளித்தார். பாபாவின் இந்த இடைக்கால மௌனத்திற்கு காரணம், பாபா ஒரு கணம் குழந்தைகளுடைய இன்றைய நிலையையும் சம்பூர்ண நிலையையும் பற்றி சிந்தித்தார். இன்னும் சில குழந்தைகள் சீசா விளையாட்டைப் போல கவனமாகவும் கவனக்குறைவாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்றார். பாபா கடைசியாக குழந்தைகளுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். இந்த மகா யக்கியத்தின் மூலமாக பாபாவின் மகிமையை உலகத்தின் முன் வெளிப்படுத்த வேண்டும் என்னும் உன்னத நோக்கத்தில் சம்பூர்ணம் அடைவதற்காக குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியோடு மலர இருக்கும் புது யுகத்தை மனதில் வைத்து உலக சூழ்நிலைகளையும் வாயு மண்டலத்தையும் தூய்மை செய்ய வேண்டும். தற்பொழுது மிக உற்சாகத்தோடு குழந்தைகள் செய்து வரும் சேவையை பற்றி பாப்தாதாவுக்கு மிக்க மகிழ்ச்சியே. இது வருங்காலத்திலும் நிரந்தரமாக மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் என்னும் பொக்கிஷத்தை உங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் தொடர்ந்து வழங்குவதாக விளங்கட்டும். ஓம் சாந்தி. நாளைக்கு ஒன்று பார்க்கலாம். தேங்க்யூ பாபா.